பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்றைக்கி நான் வந்துட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாரமான காரியத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் போடுறேன். நான் இந்த சேனல் ஆரம்பித்தது வந்துட்டு நான் காசு சம்பாதிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. வீட்டில் இருந்துட்டு கர்த்தருக்காக ஒன்றுமே பண்ண முடியலையே, எது மூலியமாக நம்ம மற்றவங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வார்த்தைகள் வந்துட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தது. இது வந்துட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து இது ஃபுல்லாக பாருங்கள். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த வார்த்தையில் எனக்கு மிகவும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு கர்த்தர் என்னை அதிகமாக தொட்ட விஷயம். நான் வந்துட்டு அனுதினமும் ப்ரேயர் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். இருந்தாலும் இதை வந்து தெரியாத எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் போய் இதை சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை பண்ணுறேன். நம்ம வந்துட்டு சும்மா பேருக்குன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலம். நம்ம அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்துட்டு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ வந்துட்டு கர்த்தர் எதிர்பார்க்குறது என்ன நம்மக்கிட்ட? இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கும் பொழுதும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன? நம்மளும் உலகத்தில் இருக்கவங்கள மாதிரி வாழ்ந்துட்டு அவங்கள மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது சந்தோஷமாகவும் இல்லாதபோது அழுகையாகவும் நம்ம இருந்துட்டு போனோன்னா இந்த வாழ்க்கை வந்துட்டு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு என்ன நோக்கம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேருக்கு வந்துட்டு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இயேசுவை தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மேபி வந்துட்டு அவங்க இந்த காரியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா தெரியும். இன்றைக்கி கிறிஸ்துவராக இருக்கிற நிறையா பேர் வந்துட்டு பைபிள் படிக்கிறதில்ல, ப்ரேயர் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்ம வந்துட்டு ப்ரேயருக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. இது நிறைய விஷயங்கள். நானும் வந்துட்டு அந்த மாதிரி லைஃப்பில் இருந்து மாறி வந்த ஒரு பொண்ணு தான். கண்டிப்பாக கர்த்தர் வந்துட்டு என் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கும் கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் கர்த்தரை எந்த நேரத்தில் அவர் விடக்கூடாது அப்படின்றத வந்துட்டு நான் உறுதியாக இருக்கேன். இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய வேதத்தை நம்ம மறந்தோம், அவருடைய வார்த்தைகளை நம்ம மறந்தோம், வசனத்தை மறந்தோம், அவர் கட்டளைகளை நம்ம மறந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை அவர் கைவிட்டுருவார், மறந்துடுவாருன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப பாரமான ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு யாருக்காக இந்த உலகத்தில் ஓடுறோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம ஓடுறோம். அவங்களுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே அவங்களுக்காக தான் நம்ம செய்கிறோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வருங்காலத்தில் நன்மை தரக்கூடியது நம்மளுடைய ஜெபமும் நம்மளுடைய வேத வாசிப்பும் அவங்கள பலப்படுத்தும். நம்மளை பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அவங்க செய்வாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், தயவு செய்து கர்த்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் குடும்பம் நல்ல முறையில் வந்துட்டு கர்த்தர் வச்சுருப்பாங்க. எத்தனையோ பேர் வந்துட்டு ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதன்படி எதனால் அப்படின்னா, காசு பணம் நம்ம அதிகமாக இருந்தோன்னா நம்ம கர்த்தரை தேட மாட்டோம். சும்மா பேருக்காக தான் நம்ம இருப்போம். அதனாலேயே என்னமோ நான்லாம் கர்த்தர்ட்ட கேட்குறது என்னென்னா, ஏசப்பா எவ்வளவு உயர்வு தாழ்வு வந்தாலும் உங்கள் சமூகத்தை விட்டு ஒரு நாள் விலகாத நிலையில் எங்களை வைத்திருங்க ஏசப்பா அப்படின்னு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ரேயரில் நாங்கள் கேட்குறோம். என் பிள்ளைங்களையே நான் ப்ரேயரில் வளர்க்குறேன். எப்பயுமே வந்துட்டு அவங்க எப்பயும் வசனம் சொல்லுவாங்க, பாட்டு பிடிப்பாங்க. இந்த மாதிரி காரியம்தான். உலக பிரகாரமான எந்த காரியத்தையும் என் பிள்ளைங்களை இடம் கொடுக்காமல் இப்போ நான் வச்சிட்ருக்கேன். அதை வந்துட்டு தொடர்ந்து அவங்க கர்த்தரோட காரியத்தில் இருக்கணும்னா என் கையில் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக என்னுடைய ப்ரேயரும் என்னோடய வேதங்களும் வேத வாசிப்பும் தான் கர்த்தர் வந்து என் பிள்ளைங்களுக்கு கூட இருப்பாங்க அப்படின்றதுல வந்து நான் உறுதியாக இருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு 1/4 மணி நேரம் டயம் இல்லாமலாம் அந்த உலகத்தில் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு டயம் இருக்குது. 1 மணி நேரம் அவர் கேட்குறாரு நம்மக்கிட்ட. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 15 நிமிஷம் கொடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமையே நம்மளுடைய ப்ரேயரோட டைமிங் வந்துட்டு அதிகமாகிட்டே போகும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்காரு. அதன்படி நம்ம அதிகாலையில் அவருடைய சமூகத்தை தேடி போகும்போது நமக்கு மிகையில்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தயவு செய்து கிறிஸ்துவர்களாகிய ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. அதுதான் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு அவருக்கு நம்ம செய்கிற ஒரு கடமை. நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு நம்ம பண்ணுற ஒரு பிராயச்சித்தம் சொல்லலாம். ஸ்தோத்திரம்.